ஒரு நாட்டோட ராணிக்கான மரியாதை போச்சாடா அவங்களால. ஒரு ராணி பதவிலாம் எப்படிப்பட்ட பதவி, அந்த பதவியில எப்படிப்பட்ட ஆட்களை உட்கார வைக்கணும். அதெல்லாம் சோத்து முட்டையை வந்து உட்கார வச்சிருக்கானு ப்ரோ. எனக்கு டெய்ரி மில்க் இருக்கா, முட்டை போட்டு ஆம்லெட் தருவீங்களா, நல்லா சாம்பார் சாதத்துல தயிர் ஊத்தி வடை போட்டுதாங்க அப்படின்னு மாதிரி நல்லா சாம்பார் சாதத்தை தின்னு பாடு கொட்டாய் விட்டுட்டு இருக்கும்போது இங்க செங்கோலை தூக்கிட்டு போயிட்டானு. செங்கோலை தூக்கிட்டு போனதான் போனாலும் நல்லா கேஸ்லயே மாட்டிக்கிட்டானு. ஏன்னா தூக்கிட்டு போனோம் சும்மா இருந்திருக்கணும், தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டானோ. இப்போ எனக்கு என்னன்னா ஆண்கள் மொத்தமா ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான். இப்போ எனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை, ஆண்கள் எல்லாருமே இப்போ கேஸில் மாட்டிக்கிட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஒருத்தர் வருவார், அவர் இன்னொரு 10-15 செங்கோல் எடுத்துட்டு வந்து பூரா பேர் அடி உரிக்க போறாரு பீட் சார் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான சம்பவம் இருக்கு போது. ஸோ நம்மளால பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவில் பார்த்தா நம்ம சோத்து முட்டை ராணி இருக்காங்களா, அதான் நம்ம சாச்சனா அவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பதவியை வச்சு இப்போ அந்த பதவிக்கான பவரை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, சாம்பார் சாதம் எடுத்துட்டு வாங்கோ, சாம்பார் இல்லையா அப்ப எனக்கு பருப்பு போட்டு நல்லா பருப்பு கடைஞ்சு ஒரு சாதம் எடுத்துட்டு வாங்க, அதுவும் இல்லையா நல்லா டேரி மில்க போட்டு அதுக்கு மேல 5 ஸ்டார் போட்டு 1/2 கிலோ சீனி போட்டு கிண்டி ஒரு உருண்டை உருட்டி தாங்களா அப்படின்னு மாதிரி ராணிக்கான பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம நல்லா சோத்து உருண்டையை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சாச்சனா. என்ன பண்றாங்கன்னா இப்படியே உட்காந்து கையில ஒரு செங்கோலை பிடிச்சிக்கிட்டா நான் ராணி ராணிடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்தா ஆண்கள் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அவனை கேம் ஆடணும்னு முடிவோட இருக்கான. அவங்க இவங்கள மாதிரி சும்மா தின்னுட்டு தூங்குறதுக்கோ இல்லை கொட்டாய் விடுறதுக்கோ அவனு இல்லை. அவனை இந்த கேமை பக்காவா ஆடணும், எந்த லெவலையாச்சும் வின் பண்ணணும்னு இருக்கிறானோ அது கேம். ஓகேவா, கேமா தான் பார்த்தாங்கணும். அந்த வகையில் நம்ம சோத்து முட்டை ராணி என்ன பண்ணிட்டாங்கன்னா செங்கோலை கையில் வச்சுட்டு லைட்டா ஆவான்னு தூங்கிட்டாங்க போல நண்பர்களே. ஏன்னா மத்தியானமே லைட்டா சாம்பார் சாதம் தின்னு அப்படியே ஒரு நெக்குனாங்க பாருங்க. ட்விட்டர்ல வீடியோ பார்த்தேன், இப்படி நக்குறாங்க உட்காந்து சம்முன்னு ஒரு சாப்பாடை போடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சா லைட்டா தூக்கம் வந்திருக்க மேலே அப்படி கறங்க ஆரம்பிச்சு. அப்பவே ஜெஃப்ரி போட்டு கலாச்சிட்டு இருந்தேன். இப்பவே அது நைட் ஏதோ என்ன அளவு சாப்பாடை கொடுத்தானு தெரியல, நல்லா தூக்கம் வந்துட்டு போல. ராணி லைட்டா சரிஞ்சிட்டாங்க, செங்கோல் இந்த பக்கம் சரிஞ்சிட்டு போல. செங்கோல் வந்து தூக்கிட்டு போயிட்டானு. எப்படி நண்பர்களே, செங்கோலை வந்து ஆண்கள் வரட்டாம எட்ரு அப்படின்னு மாதிரி அவனை தூக்கிட்டு கிளம்பிட்டானு. தூக்கிட்டு போன பிறதா இங்க இருந்த குச்சியை காணும், குச்சியை காணும் அப்படின்னு சொல்லி தேடி இருக்காங்க. என்னப்பா அது பேர் குச்சியா, ரைட்ரா விளங்குன மாதிரி தான் போ. அவனுக்கு எதுவுமே தெரியாதாமா, இவ்வளவு டம்மியா இருக்க ஏமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஆண்களை போட்டு கலாய்ச்சி தள்ளுறானு. எப்படி கலாய்ச்சி தள்ளுறானு. அப்படி கலாய்ச்சி தள்ளும் போது நம்ம ராணியால பேச முடியல. நம்ம சோத்து முட்டை ராணிக்கு வேற என்ன செய்ய தெரியும், வேற அவ்வளவுதான். ராணியால பேச முடியாம எங்க அப்பா வருவாரு, இருங்க பாய் எங்க அப்பா சொல்லி கொடுக்குறேன் பாய், எங்க அப்பா என்ன 5 செங்கோல் கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாரு, இருங்கடா அவங்களாம் வச்சு செய்யறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தூது அனுப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தூது அங்கே போய் சேர்ந்துருக்கோம். வரப்போற சாட்டர்டே சண்டேல அடி கன்ஃபார்ம். யாருக்கு? ஜெஃப்ரிக்கு அடி இருக்கு, நம்ம தீபக் அடி இருக்கு, எல்லாருக்கும் அடி இருக்கு. ஆண்களையும் மொத்தமா பிடிச்சி பாடி அடி நடிக்க போறாங்க. இதுல பெரிய சிரிப்புனா இந்த செங்கோலை குச்சின்னு சொன்னதை வச்சு கலாய்ச்சிருப்பான போல. தீபக் உட்காந்து கலாய்ச்சிருக்கான். ஒரு ராணி உமக்கு செங்கோல் என்பது தெரியவில்லை, குச்சி என்று அழைக்கிறாய் அப்படின்ற மாதிரி வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. இங்க பேச தெரியல, ஏன்னா சாச்சனாக்கு சும்மா கத்த மட்டும் தான் தெரியும், தமிழ்லாம் வராது. எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இவங்கள மஞ்சரி உட்கார வச்சிருக்காங்க, செம்மையா பேசுறாங்க ப்ரோ. அந்த கட்ஸ் இருக்கு, ஒரு தோரணை இருக்குங்க அவங்க பேசல. அவங்க வந்து தளபதியா இருக்காங்களா, தளபதியாவே பயங்கரமா மொத்த ஆண்காணிக்கு ஆப்போசிட்டா நின்று பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு தைரியமான ஆளை தூக்கி வச்சிருந்தா ராணி இந்த வீட்டை கொஞ்சம் கவுத்தி போட்டிருப்பாங்க. ஆனா இருக்கிறல இந்த வீட்டுக்குள்ள ஒன்னுத்துக்காவத சோத்து முட்டை டம்மியை கொண்டு ராணியை போட்டா பின்ன இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? பின்ன இப்படிதான் இருக்கும். நல்லா சாப்பிட்றாங்க நண்பர்களே, நல்லா சாப்பிட்றாங்க. கத்திரிக்காய் போட்டுறாங்க, கத்திரிக்காய் எனக்கு அலர்ஜி. ஆனா மட்டன் சிக்கன்லாம் கொடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு மட்டும் லைட்டா நக்குவேன், மற்றபடி கத்திரிக்காய் தனியாக கிண்டுனா நாங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள பேசிடுறேன். இப்போ செங்கோல் காணோன்னு பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கலாய்ச்சுன்னு ஆள் வந்து விக் அப்படின்னு இருப்பாங்க போல. இப்போ சைட்ல இருந்து சௌந்தர்யா தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த மனசுலாம் வரணுங்க. இதே இடத்துல சௌந்தர்யாவை கலாச்சிட்டு இருந்தா நம்ம சாச்சனா என்ன பண்ணுவாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. செங்கோல் கூட உங்களுக்கு தெரியாது அக்கா, அக்கா செங்கோல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா, நல்லா அந்த காலத்துல ஒலிம்பிக்ல 10 செங்கோலை தூக்கிட்டு ஓடினாக்கா அப்படின்னு மாதிரி நல்லா ஒரு ரீல் ஒரு 10 அடிக்கு விட்டுருப்பாங்க. பட் இப்போ அவங்களுக்கே ஒரு பேர் தெரிலன்னு போட்டு கலாய்ச்சி ஆரம்பிச்சு அந்த இடத்துல சௌந்தர்யா சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பேர் தெரிலனா ஏதோ ஒன்று சொல்றல தப்பு இல்லை, அதை வச்சு கலாய்க்காங்க. தயவுசெய்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க, அது ரொம்ப கஷ்டம் தெரியுமான்னு சொல்லுமா. அங்க இருந்து தீபக் ஒரு பாயிண்ட் பிடிச்சாரு, நீ இந்த பாயிண்ட் வச்சு என்ன அடிக்கணும் ட்ரை பண்ணாத, அது என்ன முடியாது, நீ அப்படி நடிக்க ட்ரை பண்ணாத, எனக்கு கவலையே பட மாட்டேன், வேணா அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாயிண்ட் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சாச்சனா கத்துறாங்க, நீங்க கலாய்க்கல மூக்குத்தி கலாய்க்கல என்ன ப்ரோ, மூக்குத்திக்கு மூக்க பிடிக்கிறேன்னு கேட்டா அவங்க அப்படிதான் ஒரு மூக்குத்தியை போட்டு கத்திட்டு இருக்காங்க ப்ரோ. அது எப்படி சொல்ல, ஒரு தோரணை இல்லை ப்ரோ. ஆக்சுவலா நான் வேற எதுக்குமே இல்லை, ஒரு டாஸ்க் வந்து அந்த டாஸ்க்ல எல்லாமே இருக்கணும்ல, வெறும் ஃபன் மட்டும் பார்க்க போறது இல்லை. இப்போ ராஜாராணி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபன் கிடையாது, அது ஸ்கூல் டாஸ்க் தான் ஃபன். ராஜாராணி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபைட் இருக்கும் பயங்கரமா. அதுக்கு ஒரு தோரணையான ஆள் இருக்கணும் இல்லைங்க. சும்மா கேன்னு பேசுற அளவு வச்சா மட்டும் கண்டென்ட் வர போறது இல்லை, இம்மி அளவுக்கு கண்டென்ட் வராது. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே இல்ல, ஆண்கள் சும்மா நச்சுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாரும் ஸ்கோர் பண்றான். ஜெஃப்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா நச்சுக்கு கிராஸ் பண்ணி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். டம்மியா உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ.
இதை சும்மா டம்மியா உட்கார வச்சு அப்படியே டம்மி ஆக்கி விட்டணும், அப்படியே இந்த வாரம் ஃபுல்லா அடிச்சு நேம ஸ்பாயில் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு முடிவு பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணுலாம் போன வாரம் முந்தின வாரமே போயிருக்கணும், தேவையில்லாம உள்ள உட்காந்து இன்னும் நேம தான் டேமேஜ் பண்ணிட்டு எனக்கு தோணுது. மொத்தத்தில் வச்சு செய்யறாங்க, இதுல போட்டு கத்துன்னு கத்துறாங்க. நீங்க கிண்டல் பண்ணலையா கிண்டல், இந்த பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து தூது அனுப்புறாங்க, கிண்டல் பண்ணலையா கிண்டல் பண்ணலையா கிண்டல் பண்ணீங்களான்னு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் அவர் தூக்கிட்டு வருவார், வந்துட்டு கிண்டல் பண்ணீங்களாமே, செங்கோல் இல்லை நீ இப்போ 5 செங்கோல் வச்சிருக்கேன்ப்பா வேணுமா 5 செங்கோல் உள்ள கொடுத்துடவா அப்படின்ற மாதிரி அவர் தூக்கிட்டு வந்தாலும் வருவார். சொல்ல முடியாது, ஆல்ரெடி ஜாமு 1/2 கிலோ சீனி, இது ஒரு 3 செங்கோல் ஏகப்பட்டது இருக்கப்பா. அப்போ வரப்போகிற சாட்டர்டே சண்டேல அண்ணன் நிறைய பொருட்களை தூக்கிட்டு வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் நான் இதுக்கு ஒரு சிம்பிளான வழி சொல்கிறேனே, ஒரே கார்டு, அப்படி ஒரு கார்டை தூக்கிட்டு வந்து இப்படி வச்சிங்கன்னா முடிஞ்சு போயிடும் மேட்ரு. உங்களுக்கும் நல்ல பேர் வர ஆரம்பிச்சிடும், கேமும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி நினைக்கிறேன். மொத்தத்தில் காலிலேருந்து கவனிச்சுன்னா ராணிலாம் பெருசாக எதுவுமே பண்ணல ப்ரோ. இந்த சைடில் ராஜா கூட ராஜா கிட்ட சில பல விஷயங்களை கொண்டு போகிறாங்க தளபதி. அப்போ ராஜா அதுக்கு 2-3 விஷயங்களை சொல்கிறார். ராஜாவும் டம்மி தான் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க, ராஜாவை ஆக்டிவ் பண்ணுறாங்க, அந்த தளபதி ஆக்டிவ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க தளபதி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அங்கேயே ஒரு ஸ்டாப்பை போட்டு தளபதி எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, மஞ்சரியா எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. மஞ்சரிக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு டம்மி, இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளே எல்லாம் முடிவு எடுத்துப்போன்னு சொல்லிட்டு மஞ்சரியா ஃபுல்லா லீட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம பவித்ரா இருக்காங்கல்ல, அந்த இடத்துல அவங்க பேர் என்ன, ராஜகுருவா உட்காந்துருக்காங்க, ராஜமாதா, அதான் ராஜகுரு ராஜமாதா எல்லாம் ஒன்று தானே. ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, வன்மத்தை கேட்குறாங்க. அவங்களுமே வீட்டுக்குள்ள உட்காந்து வன்மத்தை மட்டும் கேட்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நடிக்கிறக்கு ஒரு விஷயம் கொடுத்தா நல்லா நடிக்கிறாங்க ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு சீரியல் ஆக்டர் அப்படிங்கிறத பவித்ரா செம்மையா காட்டுறாங்க. ஒரு நடிக்கிறக்கு ஒரு விஷயம் கொடுக்கலாம், பக்காவா நடிக்கிறாங்க. ஒரு பிராங்க்னு கூப்பிடுங்க, சூப்பரா நடிக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள சும்மா ஒரு கண்டென்ட் கொடுக்க சொல்லுங்க, சத்தமே வராது. பவித்ரான்னு ஒரு ஆள் இருக்காப்பா, எங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தேட வேண்டியிருக்கும். மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ராஜகுரு, அதாவது நம்ம ராஜமாதா வந்து இந்த மாதிரி கிளவிலாம் போட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா கிளவி மாதிரி கூண் விழுந்த மாதிரி அப்படி சொல்லி சுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது நல்லா இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு பெருசும் ரசிக்கிற தன்மையாக இல்லை. அதுதான் நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர்ஷனில் உட்காந்துக்கிட்டு சும்மா இருந்து இங்கிருந்து அங்கே கத்திக்கிட்டே இருக்குது. ஆண்களி பார்த்து கத்துறது, என்ன ஆண்கள சத்தம் சத்தமா அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருக்கரை நம்ம சௌந்தர்யா இருக்காங்கல்ல, நான் போய் சொன்னேன் சௌந்தர்யா மேலே வன்மத்தை கேட்கணும்னு சொல்லி. சௌந்தர்யா நின்றுட்டு இருக்காங்க. சௌந்தர்யா சும்மா வேலை வாங்குறது, ராணி வேலை வாங்கினா பரவாயில்ல, சும்மா சைடில் உட்காந்துருக்க ராஜா மாதாக்கு என்ன வேலை, எந்திரிச்சு போக வேண்டியதானே. கிளவி உட்காந்துருந்து சும்மா சௌந்தர்யாவை எமக்கு தண்ணி வேண்டும் அங்கு கூறவா, ஏமா நீயே கடந்து மைக் செட் மாதிரி கத்திட்டு இருக்க, நீயே கத்த வேண்டியதானே. நாம் கத்த மாட்டோம், நான் வந்து கிச்சன் சைடில் கத்த மாட்டேன், நான் வந்து அங்கிட்டு மட்டும் தான் கத்துவேன், எனக்கு குரல் வராது, நீங்களே கத்துங்க, எனக்காண்டி நீங்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி சௌந்தர்யா போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. பட் சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்ச வச்சுக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்க போர்ஷனை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் ஒரு மாதிரி கிறுக்கம் போர்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்கான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் எடுத்து பண்ணலாம். இப்போ கிறுக்கம் விஷயத்தையே போட்டுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் உள்ள காமெடி பண்ணிட்டு சுற்றலாம். பட் கொஞ்சம் லோ ஆகிறான், என்ன கதை நமக்கு தெரியல. அடுத்ததை பார்த்தீங்கன்னா அவர் பேர் ரஞ்சித். சும்மா நீ சீரியல் ஆக்டர் தான் ஒத்துக்கிறேண்ணா, இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு சும்மா ஒரு வேடத்தை போட்டுக்கிட்டு மூஞ்சி பூரா கறியை பூச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய கண்டென்ட் பண்ற மாதிரி ஒன்றும் படம் எடுக்கல. சரியா, நீங்க ஒன்றும் படம் எடுக்க உள்ள வரல, சும்மா நாச்சுக்கும் வேஷத்தை போட்டு வந்து எவனா ரசிகர் ஓட்டு போடுவானா, கடுப்பா இருக்குது ப்ரோ. இவனெல்லாம் சும்மா ப்ரோ கொடுத்த கெட்டப்பா போட்டுக்கிட்டு சுத்தினாலே நல்லா தான் இருக்கும். அல்ல இவர் வேஷத்தெல்லாம் போட்டு சுத்தினா மட்டும் தாங்க பார்ப்போமா என்ன. வேஷத்தை போட்டுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கலாய்ப்போம், அதுக்கப்புறம் அங்கே பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. இவர் ஏதோ தனியாக ஒரு கண்டென்ட் பண்ணுறாரா, இவர் தான் பழைய தளபதியா, அந்த தளபதி கிட்ட நாட்டை ஆள போறாரா, அதுக்கு தனியாக ராஜாட்ட போய் பேச போறாரா, அது ஒரு கண்டென்ட் பண்ற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது கன்றாவியா போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் அருணை பார்த்தா ஆனந்தி பிடிச்சி காதல் கண்டென்ட்ல போயிட்டாரு. மொத்தத்தில் ஒரு மாதிரி போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்ல முடியல, மாறி போகுது அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் சாட்டர்டே சண்டே கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரிஞ்சுட்டு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு சாட்டர்டே சண்டே இவங்க எல்லாருக்கும் வச்சு செய்ய போகிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அன்பான மகள் வந்தால் இங்கே வாங்கம்மா ஸ்டேஜுக்கு அப்படின்னு மாதிரி கூப்பிட போகிறான்னு தோணுது. அப்படி ஒன்று நடந்தால் நல்லா இருக்கும். என்னோட கருத்து உங்களுக்கு கருத்துல மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த